வணக்கம் மக்களே. நேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. நேத்துக்கான எபிசோடோட லாஸ்ட்ல ஒரு சின்னதா ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி இருப்பாங்க. அதான் பிரஷ் மேட்ரு. ஒரு பிரஷ் மேட்ரை உருவாக்கி இவனை நேத்து நைட் ஒரு கண்டென்ட்டை பண்ணானோ பாருங்க ப்ரோ. அப்பா நான்லாம் மிரண்டுட்டேன் ப்ரோ. ஒரு 4 மணி நேரமா அந்த 20 ரூபா பிரஷ் மேட்ரை இழுத்து 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 எங்கேயோ கொண்டு போயிட்டானு ப்ரோ. வெறும் 20 ரூபா பிரஷ் மேட்ரு. அந்த 20 ரூபா பிரஷ் மேட்ரை எப்படி இல்லாமோ உருவாக்கி எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டானு ப்ரோ. நானே மிரண்டு போயிட்டேன். இங்க என்ன நடக்கு, ஏது நடக்கு, யார் என்ன பேசுறா எதுவுமே புரியாம 4 மணி நேரமா அந்த சீனை பார்த்துருக்கேன். எப்படி 4 மணி நேரமா அந்த டாபிக்ல உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன சந்தேகம்னா, காலையிலலாம் கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். நான் காலையிலலாம் சும்மா தானே இருக்கீங்க. காலையில் அங்கேயுமா சும்மா படுத்து தூங்குறது, எவங்க கூட உட்காந்து காசி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தானே பண்ணுறீங்க. ஏன் காலையிலே கண்டென்ட் கொடுக்க வேண்டியதானே? முக்கியமாக சபரி அவர்களே, அந்த கார்பேஜை ஓகே நீங்கள் கவர் கட்டி உங்கள் பெட்டு கீழே ஒளிச்சு வச்சிருந்துருக்கீங்க. அதை காலங்காலத்தில் எடுத்துகிட்டு வந்து உடைக்க வேண்டியதானே? காலையில் நிறைய நேரம் வெட்டியாக இருந்தீங்களப்பா, அப்போ எடுத்து போட்டு உடைச்சிருந்தா இந்த டாபிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். நாங்களும் எடுத்து நல்லபடியாக பேசியிருப்போம். அது என்ன நைட்டு 12 மணிக்கு அப்புறம் தான் அந்த டாப்பிக்கை பேசணும்னு இருக்கா என்ன? நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. நைட்டு 12 மணிக்கு அப்புறம் தான் கண்டென்ட்டே கொடுக்கணும். நைட்டு 12 மணிக்கு அப்புறம் கண்டென்ட்டே இல்லைனா கூட என்னத்தையாச்சும் பேசி கண்டென்ட் உருவாக்கிட்டு இருக்கானு. அந்த வகையில் நேற்று ஒரு 20 ரூபா பிரஷ் கையில் மாட்டிக்கிட்டுப்பா செஞ்சுட்டானு அந்த பிரஷ்ஷை வச்சு செஞ்சுட்டானு. கடைசி வரத்துக்கு அது யார் பிரஷ், எவர் பிரஷ், எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அந்த ஃப்ளஷுக்குள்ளே போச்சு, யார் எடுத்தா, எதுக்கு எடுத்தாங்க, அது எப்படி கவருக்குள்ளே போச்சு, அந்த கவர் கட்டினது யார், ஏன் இந்த டாப்பிக்கை வெளியே எடுத்தாங்க, எதுவுமே புரியலை. புரியாத ஒரு புதிராக உருவாக்கியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நான் 2 பேரை பற்றி பேசி ஆகணும். ஒன்று சபரி, இன்னொன்று அந்த புள்ளி கேங். ஓகேவா? புள்ளி கேங்னு சொல்லவா டாக்ஸிக் கேங்னு சொல்லவான்னு தெரியல. டாக்ஸிக் கேங்னு சொல்லலாம். ஓகேவா? சபரியை பொறுத்தவரைக்கு அவர் ஏதோ ஒரு விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணிட்டார். ஓகேவா? ஏன்னா போன வாரம் வீட்டுக்குள்ள சீக்கிரம் டாஸ்க் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல திவ்யா அவர்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதாவது வீட்டுக்குள்ள வந்து குழப்பங்களை உண்டு பண்ற ஒரு கேரக்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தலைவர் மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப யூனிக்கா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காப்ல. என்ன நடக்கு, ஏது நடக்கு, இவங்க எதா பண்றாங்களா, அவங்க எதா பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்திருக்காப்ல. அந்த வகையில் இந்த பிரஷ் மேட்டரும் டங் கிளீனரும் அவர் கண்ணில் மாட்டணுன்னு இது ஏதோ பெரிய பிராங்க், ஏதோ பெரிய சீக்கிரம் டாஸ்க் நினைச்சிட்டு அவர் அந்த கவரை கட்டி கைக்குள்ள வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் இவங்க 3 பேர் மேலே எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா அது எப்படி பிரஷ் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்ல உள்ள ஃப்ளஷுக்குள்ள போகும்? ஃப்ளஷுக்குள்ள யாரா போட்டாதான் உள்ள போகும், சும்மா அங்க போகாது. ஓகேவா? அந்த வகையில் இந்த 3 பேர் நேற்று பேசுற விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா சபரி கேட்கிற டாபிக் வேற, இவங்க அந்த டாபிக்கை கொண்டு போற வேற, ஒரு வித்தியாசமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுல கடைசியில் ஏகப்பட்ட டிராமாஸ். அதுல நம்ம அக்கா வந்து நான் ஒரு பொண்ணுக்கு நேரம் ஆப்போசிட்ல மோதிப்பாரு, நீ பொண்ணுக்கு நேராக தானே மோதுவேன்னு சொல்லிட்டு பொண்ணு டாபிக் கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ஆம்பளை இருக்கான், இந்த ஆம்பளை கிட்ட மோதிப்பாருன்னு சொல்லிட்டு ஆம்பளை டாபிக் கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா வீடு எல்லார்ட்டையும் போயிட்டு அழுது அவன் வந்து என்ன ஒரு மாதிரி தப்பா காட்டுறான், வீட்டில் உள்ள எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்ல திருப்ப பார்க்கறான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி சிம்பத்தி ஓட்டுகளை வாங்க ட்ரை பண்றாங்க. மொத்தத்தில் இந்த 3 பேரும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக கிளியராக பார்த்துறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஆக்சுவலாக நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் ப்ரோ. ஒரு பிரஷ், ஓகேவா, ஒரு பிரஷ் வந்து அந்த டீலக்ஸ் ரூமில் உள்ள ரெஸ்ட் ரூமில் உள்ள ஃப்ளஷுக்குள்ளே கடந்திருக்கு. ஓகேவா? ஃப்ளஷ்னா தெரியும்ல, அமுக்கு நிமிஷம் தண்ணி வருமே, அந்த ஃப்ளஷுக்குள்ளே கடந்திருக்கு. அந்த ஃப்ளஷுக்குள்ளே போகணும்னா மேலே உள்ள டாப்பை தூக்கி தான் உள்ளே போட முடியும். ஓகேவா? அந்த வகையில் யாரோ ஒருத்தவங்க அதை பண்ணியிருக்காங்க. அந்த பிரஷ் யாருக்கான பிரஷ்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்களுக்கான பிரஷ். கனி அவர்களுக்கான பிரஷ் எப்படி அங்கே வந்துச்சுன்னா, கனி அவர்கள் தான் யூஸ் பண்ண பிரஷ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டில் போட்டிருப்பாங்க போல. அந்த பிரஷ்ஷை யாரோ எடுத்து அந்த ஃப்ளஷுக்குள்ளே கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளஷுக்குள்ளே அதை போட்டதுனால ஃப்ளஷ் வந்து சரியாக ஒர்க் ஆகல போல. அப்போ கொஞ்ச நேரங்கள் வந்து அந்த ஃப்ளஷை யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அப்போ அமித் அவர்களை கழுவ விட்டுருக்காங்க. அமித் அது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சபரி சொல்லியிருக்காரு. அப்போ அமித் அங்கே போய் செக் பண்ணும்போது உள்ள ஒரு பிரஷ் கிடந்திருக்கு. ஓகேவா? அதுதான் உள்ள தட்டிட்டு இருந்திருக்கு. அதனால தான் தண்ணி வெளியே வரல போல. அப்ப அந்த பிரஷ் அவர் எடுத்துக்காரு. எடுத்தோடனே சபரி என்ன பண்ணிருக்கானா, இது யார் பிரஷ், இது எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு ஒரு அந்த கார்பேஜ் கவருக்குள்ள போட்டு அவன் கெட்டி கையில வச்சுக்கிட்டான். ஓகேவா? அவன் கெட்டி இது யார் பிரஷ்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லி கையில வச்சுக்கிட்டான். அவன் கெட்டி கையில எடுத்த அப்பவே வீட்டுக்குள்ள இருக்க எல்லார்ட்டையுமே சொல்லிட்டான், இப்படி ஒரு பிரஷ் அங்க கடந்துச்சு, இப்படி ஒரு பிரஷ் அங்கே கடந்துச்சு, அதனால தான் அது ஒர்க் ஆகலை, உங்களுக்கான பிரஷ் ஏதாச்சும் மிஸ் ஆயிருக்கா கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேவா? எப்படி உங்களுக்கான பிரஷ் மிஸ் ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ சாண்ட்ரா அவர்கள் போயிட்டு அது என்ன பிரஷ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பிரஷ் மிஸ் ஆனதை சொல்லியான். ஓகேவா? அவங்க பிரஷ் மிஸ் ஆனதை சொல்லலை, பிரஷ் அதுக்கு முன்னாடியே மிஸ் ஆயிருந்திருக்கு. நம்ம பிரஜனும் சாண்ட்ராவும் ஏதோ ஒரு ஐடியாவை பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அங்கே போயிட்டு அது என்ன கலர் பிரஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அவன் பிறனா சபரி சொல்லியிருக்கான், அப்படி ஒரு கருப்பு கலரில் ஒரு பச்சை கலர் பிரஷ் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ சபரி கேட்டிருப்பான் போல. அப்போ திருப்பி சொல்லியிருக்காங்க, அக்கா ஏன் பிரஷ்ஷை காணும்னு சொல்லிட்டு அக்கா நேற்று சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேவா? அக்கா நேற்று சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இவன் என்ன நினச்சிட்டான்னா,
பிரஷ் அங்கே கிடக்குது. அக்காவுக்கு 2 நாளாக பிரஷ்ஷை காணுமா. அக்கா என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. இப்போ பிரஷ் கிடச்சோன்னே மட்டும் பிரஷ்ஷை காணும்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவரில் வந்து ஏதோ சாண்ட்ரா போட்ட மாதிரியும் அவங்க பேர் என்ன திவ்யா அவர்கள் அந்த கவரை கெட்டி ஒரு இதில் வச்ச மாதிரியும் அவன் பார்த்துருந்துருக்கான். யார் சபரி அவர்கள் பார்த்துருந்துருக்காப்புல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சபரி என்ன முடிவு பண்ணிட்டானா, ஓகே அப்போ திவ்யா வந்து வாண்டடா அவங்க பிரஷ்ஷை கொண்டு எங்கேயோ போட்டிருக்காங்க. அப்போ அந்த பிரஷ் அங்கே போயிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிரஷ்ஷை நம்ம திவ்யா அவர்கள் கவரில் கட்டி எங்கேயோ போட ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வித்தியாசமா யோசிச்சிட்டாப்ல. அண்ணன் கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி இது ஏதோ சீக்கிரம் டாஸ்க் போல ஏதோ பிராங்க் போல இதை ரிவீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த குப்பை தொட்டியை கையில் எடுத்து வச்சுக்கிட்டாப்ல. எப்படி அந்த கார்பேஜ் கவரை அவர் கையில் எடுத்து அந்த அவரோட பெட்ரூம்ல ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு. ஓகேவா, ஒளிச்சு வச்சோரு அன்னைக்கே உடைச்சிருந்திருக்கலாம், இல்ல இப்ப இன்னைக்கு காலைல உடைச்சிருந்திருக்கலாம். இப்பெல்லாம் உடைக்காம நைட் அந்த டாபிக் உடைச்சிருக்காப்ல. பட் நைட் அவர் உடைக்கல. நைட் உடைச்சது நம்ம காமு மாமா. ஏன்னா காமு மாமாட்ட நேத்து நைட்டே சொல்லிருப்பாப்ல, இப்படி ஒரு பிரஷ் என்கிட்ட இருக்கு, ஒரு டங் கிளீனரும் இருக்கு, அது வந்து அந்த ஃபிளஷுக்குள்ள கிடைச்சு அது யார் இதுன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தலைமை ஏதோ அவர் ஒரு சீக்கிரம் டாஸ்க் பண்ற மாதிரி அவர் வந்து சீக்கிரட்டா அந்த விஷயத்தை சர்ச் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்ப அந்த விஷயத்தை நம்ம காமு மாமா போயிட்டு நேரா பிரஜன் கிட்டே சாண்ட்ரா கிட்டே சொன்னோன்னே பிரஜன் சாண்ட்ரா வந்துட்டு இது யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், யார் இந்த விஷயத்தை பண்ணான்னு தெரிஞ்சாகணும், நீ எல்லாரையும் கூட்டு பேசுன்னு சொல்லிட்டு பிரஜன் அண்ட் சாண்ட்ரா தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்ப நம்ம சபரி என்ன பண்றாப்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டி மொத்தமா எல்லாரும் உட்கார வச்சு பேசுறாப்ல. பேசும்போது சபரி என்ன பண்ணிட்டாருன்னா திவ்யா மேலேயும் சாண்ட்ரா மேலேயும் சந்தேகப்படுற மாதிரி பேசினான். ஓகே, எப்படின்னா நீங்க 2 பேரும் ஏதோ பிராங்க் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, நீங்க 2 பேரும் ஏதோ பிராங்கோ ஏதோ சீக்ரெட் டாஸ்க் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் இந்த விஷயத்தை எடுத்து நான் கையில வச்சுக்கிட்டேன், உண்மையை சொல்லுங்க, நீங்க ஏதோ பிராங்க் பண்றீங்களா, பிராங்க்னா இப்பவே சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு மாதிரி அவன் கையில எடுத்து வச்சிருக்கான். ஏன்னா அவன் ஓவர் திங்க் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் வீட்டுல ஏதாவது பிராங்க் நடந்தா அந்த பிராங்கை வந்து எடுத்து நம்ம உடைச்சிடணும், உடைச்சு மாஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டான். பார்த்தா அங்க பிராங்க் மாதிரி தெரியல, பட் அவங்க ஏதோ விஷயத்த பண்றாங்க, அது ஓப்பனாக தெரியுது. ஓகேவா, அப்ப அந்த இடத்துல அந்த டாபிக்கை சாண்ட்ராவும் பிரஜன் திவ்யாலாம் எப்படி மாத்துறாங்கன்னா, சபரி வந்து ஃபேக்கா எங்க மேல ஒரு விஷயத்தை வைக்கிறான், சபரி வந்து நாங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க பொருட்கள்லாம் ஆட்டையை போட்டு ஒளிச்சு வைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான், சபரி வந்து எங்களை வந்து ஒரு மாதிரி கார்னர் பண்ண ட்ரை பண்றான், எங்களை வந்து மக்கள் மத்தியில் தப்பா காட்ட ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு சபரிக்கு ஆப்போசிட்ல இந்த விஷயத்தை திருப்புறாங்க. அப்ப சபரி என்ன சொல்றான்னா, அப்படி இல்லை, நான் இதை பிராங்க்னு நினைச்சு கையில் எடுத்து வச்சிருந்தேன், ஒருவேளை பிராங்கா இருந்தா நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றதுக்காக நான் கையில் எடுத்து வச்சிருந்தேன், பிராங்க் இல்லைன்னா விட்டுருங்க, யார் இந்த பிரஷ் தூக்கி அங்கே போட்டா அப்படிங்கிறத நம்ம கேமராவில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறான். இருந்தாலும் திவ்யா விடாமல் அந்த விஷயத்த ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா திவ்யாவும் பிரச்சனை ஒரு மாதிரி துடிச்சிட்டே இருக்காங்க, அது எதுக்குன்னே தெரியல. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல திவ்யா ரொம்ப காமாக இருக்காங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் டப்புன்னு வெடிப்பாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் திவ்யா வந்து ரொம்ப காமா, விடுங்க கேமராவில் பார்த்துக்கலாம், விடுங்க கேமராவில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்கிறாங்க, சுத்தமாக ஐடியா இல்லை. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாண்ட்ரா அவர்கள் இந்த விஷயத்தை நோண்டுறாங்க. நான் வந்து உன்ட்ட எப்போ சொன்னேன் என்னோட பிரஷ்ஷை காணோன்னு, நீ எப்போ இந்த பிரஷ்ஷை கண்டுபிடிச்ச சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சபரி தேவையில்லாமல் நான் 2 நாளைக்கு முன்னாடியே இந்த பிரஷ்ஷை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டான். ஆனால் நம்ம சாண்ட்ரா அவர்கள் 1 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிரஷ்ஷை கேட்டிருந்திருக்காங்க, என்ன கலர் பிரஷ், என் பிரஷ்ஷை காணோன்னு சொல்லி பேசியிருந்திருப்பாங்க போல. அப்போ அதை லாக் பண்ணிக்கிட்டு என் பிரஷ்ஷை கேட்டது நான் 1 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன், அது எப்படி 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்ச பிரஷ் என்னோட பிரஷ் நீ சொல்லுவ, அப்போ முன்னாடியே உனக்கு தெரியுமா, அப்போ நீ தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு அக்கா அந்த விஷயத்தை திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. சபரி மாட்டிக்கிட்டான். பட் சபரிக்கு அந்த பிரஷ் கிடைச்ச 1 நாளைக்கு முன்னாடி தான் போல. அதுக்கப்புறம் தான் எஃப்ஜே எழுப்பி கேட்கறாங்க. எஃப்ஜே தூங்கிட்டு இருந்தவன் வந்து 1 நாளைக்கு முன்னாடி தான் அந்த கவரை நான் எடுத்து கட்டி வச்சேன், 1 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிரஷ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சபரி வந்து அதை சரி பண்ண ட்ரை பண்றான். பட் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சபரியை போட்டு அடி அடிக்கிறாங்க. அது எப்படி 1 நாள் மேட்டர் நீ 2 நாள் சொல்லுன்னு சொல்லிட்டு சபரியை போட்டு வெளுக்கிறாங்க. அப்ப அந்த மனுஷன் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு தவச்சிக்கிட்டு, சரிங்க விடுங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க, இப்ப சொல்லுங்க அது பிரஷ் எப்படி அங்க போச்சு, யார் போட்டா சொல்லுங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல சாண்ட்ரா ஒரு மாதிரி டிராமா கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க பிரஷ் இல்லை, அவங்க போடல, அவன் உங்க மேல ஓகே பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சிருக்கான், இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா மாத்தணும், சபரியை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு ஆப்போசிட்ல இந்த வீட்டில் நிறைய பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கணும்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சாண்ட்ரா போயிட்டு ஏக்கா ஏன்க்கா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றீங்க, ஒண்ணுமே இல்லக்கா விடுங்கக்கான்னு சொன்னா அக்கா வந்துட்டு இல்ல அவன் வந்து ரொம்ப ஓரா போறான், அவன் தேவையில்லாம என் மேலே இது வைக்கிறான், அவன் பண்றதெல்லாம் தப்பு, அவன் ரொம்ப தப்பு பண்றான்னு சொல்லிட்டு அக்கா ஒரு வித்தியாசமா அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப கடைசியில் நம்ம சபரி என்ன சொல்லிட்டான்னா, நான் தப்புனா கேமரால பார்த்து தெரிஞ்சுப்போம், இப்படியே நான் தப்புனா நாளைக்கு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம கேட்போம், சேதனங்கிட்ட கேட்போம் என்னன்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் தப்புனா சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன், ஆனா நான் உங்களை தப்பு சொல்ல இந்த இடத்துல நீங்க பிராங்க் பண்றீங்களோன்னு சொல்லி யோசிச்சு இந்த விஷயத்தை நான் கையில் எடுத்து வச்சிருந்தேன், நீங்க பிராங்க் பண்ணலன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இருந்தாலும் பிரஜன் அண்ட் நம்ம சாண்ட்ரா 2 பேரும் சபரிக்கு ஆப்போசிட்ல ஏதோ பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. வாண்டடா என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல பிரஜன் ஒரு மாதிரி ரகடாவே பேசுறாரு,
ஒரு மாதிரி கூட்டு பேசும்போது இப்படிலாம் பேசாத, இப்படிலாம் சிரிக்காத, இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்காதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சபரி கிட்ட வெடிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்க. வெளியே உள்ள சோஃபால போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே போய் சுபிக்ஷா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் திவ்யா போய்கிட்டு, அக்கா விடுங்கக்கா, ஏங்கா இவ்வளோ ஃபீல் பண்றீங்க, ஒரு மேட்டரே கிடையாதுக்கா, கேமரால பார்த்துக்கலாம், விடுங்கக்கா விடுங்கக்கா விடுங்கான்னு சொன்னாலும் அக்கா விட மாட்டுக்காங்க. அப்போ அக்கா வந்து வாண்டடா சபரியை தப்பு சொல்ற மாதிரி, அவன் இப்படித்தான் பண்றான், அவன் வந்து என்ன டார்கெட் பண்றான், என்ன ஒரு மாதிரி மக்கள் கிட்ட தப்பா காட்ட ட்ரை பண்றான்னு சொல்லி அக்கா புலம்பிட்டே இருக்காங்க. அப்போ அங்க போன சபரி, அக்கா நான் அப்படி காட்ட நினைக்கலக்கா, நான் அப்படி பண்ணலக்கா, நான் வந்து நீங்க பிராங்க் பண்றீங்கன்னு நினைச்சு கேமரா முன்னாடி காமிச்சு அதை எடுத்து கையில வச்சிருந்தேன்க்கா, மற்றபடி எதுவுமே இல்லக்கான்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல சாண்ட்ரா இது எப்படி திருப்பலாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கதான் அரோரா தேவையில்லாம உள்ள வந்துட்டாங்க. அரோரா உள்ள வந்து அந்த கண்டென்ட் மொத்தமா ரொம்ப டிஃப்ரெண்டா திருப்பிட்டாங்க. அரோரா என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே, ஒரு குப்பையில் ஒரு பிரஷ் இருந்திருக்கு, யாரோ போடுற மாதிரி பார்த்துருந்துருக்கீங்க, அதை அப்பவே கேட்கறத விட்டுட்டு அந்த குப்பையை ஏன் கெட்டி வச்சிருந்தீங்க, அது ஒரு குப்பை தானே, அந்த குப்பையை கெட்டி ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருக்கீங்கன்னா அப்ப நாளைக்கு இதுல சந்தேகம் பாக்குறவங்க ரெஸ்ட் ரூம்ல நாங்க யூஸ் பண்ற குப்பையும் அந்த மாதிரி கெட்டி வச்சுட்டு நாளைக்கு எங்கிட்ட வந்து ஏதாவது கேட்பீங்களான்னு சொல்லிட்டு அரோரா அந்த கண்டென்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கொண்டு போயிட்டாங்க. அரோரா பொறுத்தவரைக்கும் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க போல, அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டா கொண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல சபரி திருப்பி திணறி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லும் போது அங்கே தான் சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பாயிண்ட்டையும் பிடிச்சி வச்சுட்டு சபரிக்கு ஆப்போசிட்டில் பேச ஆரம்பிச்சாச்சு. சபரி, நீ வந்து என்ன வந்து மக்கள்கிட்ட தப்பாக காட்ட ட்ரை பண்ணுற, நான் பண்ணாத விஷயத்த பண்ண மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறேன், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் யாரோட பிரச்சனையும் எடுத்து ஒளிச்சு வைக்க மாட்டேன், என்னோட பிரச்சனை நானே எதுக்கு இப்படி எடுத்து போடணும், நீ ரொம்ப தப்பாக காட்ட ட்ரை பண்ணுற, இது ரொம்ப தப்புன்னு சொல்லி ஒரு அக்கா ஒரு மாதிரி ஃபோர்ஸாக பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி டப்புன்னு வெடிச்சு, நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஆப்போசிட்ல நீ டைரக்டா மூஞ்சிக்கு மூஞ்சி ஓகேவா, மூஞ்சிக்கு மூஞ்சி அடிச்சு பாரு, முதுகு பின்னாடி அடிக்காத, தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி கத்திட்டாங்க. அக்கா ஒரு மாதிரி கத்தி டப்பு டிப்புன்னு ஒரு பொண்ணுன்னு ஒரு டாப்பிக்கை வச்சுட்டு டக்குனு என்கிட்டே ஒரு ஆம்பளை இருக்கான், என் புருஷன் ஆம்பளை தான், என் புருஷன்கிட்ட மோதிப்பாரு அப்படின்னு சொல்லி புருஷன் இழுத்து உள்ள விட்டுட்டு அக்கா ஒரு மாதிரி அழுதுகிட்டே போறவங்க சபரி என்ன டார்கெட் பண்ணிட்டான், சபரி என்ன தப்பா காட்ட நினைக்கிறான்னு சொல்லிட்டு அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப சபரி பின்னாடியே போறான், அக்கா அப்படி இல்லக்கா நான் அப்படி பண்ணலக்கானா, அக்கா வாண்டா அழுதுகிட்டே ஒவ்வொரு முக்கா போய் நிற்கிறாங்க. சபரி என்கிட்ட பேசாத, நீ பண்ணது தப்பு சபரின்னு சொல்லிட்டு அக்கா அழுதுகிட்டே சுத்துறாங்க. அப்போ சபரி எப்படியாச்சும் சமாதானப்படுத்திடான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. பட் முடியல. அக்கா என்ன பண்றாங்க, உள்ள போயிட்டு அங்கே இங்கமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சபரி இப்படி பண்ணிட்டான், சபரி என்ன தப்பா காமிக்க ட்ரை பண்றான், சபரி உங்ககிட்டலாம் என்ன தப்பா காட்ட ட்ரை பண்றான், மக்கள் கிட்ட தப்பா காட்ட ட்ரை பண்றான், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அக்கா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதுல பிரஜன் திருப்பி ஒரு சில வார்த்தைகள் விடுறாரு. என்னன்னா, அது யார் பிரஸ்ஸா இருந்தாலும் சரி, யார் போட்டாலும் சரி, நாளைக்கு கேமரால பார்க்கலாம், ஆனா நீ பண்ற விஷயம் தப்பு, நீ தேவையில்லாம ஒரு மாதிரி பிராண்ட் பண்ண ட்ரை பண்ற, அப்புறம் நான் வந்து வேற மாதிரி மாறிடுவேன், அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அப்புறம் பார்த்துக்கோ வேற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மாதிரி மிரட்டாப்ல. நோ பேப்பர் ரோடி சத்தம் நம்ம சைடில் உட்காரனா சும்மா 24 உயிரை போட்டு வாங்கிட்டே இருக்குது. உன்ன எங்கே எந்திரிச்சு போயிட்டு அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவேன், என்னத்தை கிளிப்பிரி, நான் தெரியாமல் கேட்குறேன், என்னத்தை கிளிப்பிரி. ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பல சம்பவங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் சேதனை வான் பண்ணி வச்சிருக்காரு. இவரும் உள்ளே போயிட்டு நான் வேற மாதிரி பண்ணிடுவேன், அந்த மாதிரி பண்ணிடுவேன், இந்த மாதிரி பண்ணிடுவேன், என்ன பண்ணிடுவீரு தெரியாம தான் கேட்க, என்ன பண்ணீங்களா, என்ன பண்ணிடுவீங்க. ஆனால் உன்ன இப்படி ஒரு டைலாக் தூக்கி வச்சிரு. மொத்தத்தில் சாண்ட்ரா ஒரு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணி சபரியை ஒரு மாதிரி காட்டிட்டாங்க. எப்படின்னா, சபரினா பெண்களுக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஒருத்தன், பெண்களை மட்டும்தான் அட்டாக் பண்ணுவான், பெண்களை மட்டும்தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஒரு மாதிரி சபரியை வந்து போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா, அதுக்கு நம்ம திவ்யாவும் சப்போர்ட். திவ்யா அந்த இடத்துல கரெக்டான கருத்துக்களை எடுத்து வைக்காம ஒரு மாதிரி அந்த விஷயத்தை மழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அது எதுக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் அது யார் பிரஷ்னா, கனியவர்களுக்கான பிரஷ் தான். ஓகேவா, அந்த பச்சை கலர் பிரஷ் வந்து கனியவர்களுக்கான பிரஷ் தான். அப்போ சாண்ட்ராக்கான பிரஷ் எங்கே, அது இப்போ மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. அப்போ சாண்ட்ரா பிரஷ் காணாமல் போயிருக்குன்னா அவங்களுக்கான ஜிப் பேக்ல இருந்தால் காணாமல் போயிருக்கும். ஓகேவா, ஏன்னா அவங்களாம் ஒரு பேக் வச்சிருப்பாங்க, ஒரு கவர் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள தான் அந்த விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அப்போ அதுக்குள்ள தான் காணாமல் போயிருக்கும். அப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க எடுத்திருக்காங்கன்னா அது யார், அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கேயோ குப்பையிலே எங்கேயோ போட்டிருக்காங்கன்னா அது யார், அதை தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை இவங்க எப்படியோ கொண்டு போயிட்டு எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ, இதில் சபரியை தப்பு சொல்லி ஆகணும். ஏன்னா போன வாரம் சீக்கிரம் டாஸ்க் நடந்துச்சு, அதுக்குன்னு எல்லா வாரமும் சீக்கிரம் டாஸ்க்காக நடக்கும். எல்லா விஷயத்தையுமே தப்பான கண்ணடத்தில் பார்த்தா எப்படி. மொத்தத்தில் வீட்டுக்குள்ள தேவையில்லாமல் அந்த கண்டென்ட் எடுத்து தேவையில்லாமல் சபரி அடி வாங்கி தேவையில்லாமல் பிரஜன் சாண்ட்ராலாம் ஒரு சீனை கிரியேட் பண்ணி மொத்தத்தில் வீடை வெடிக்க வச்சிட்டாங்க. நேற்று நைட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். மொத்தத்தில் கடைசி வரத்துக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. சிம்பிளாக சொல்ல போனால் தெரில. ஒரு ப்ரெஷ்ஷு ஃப்ளஷுக்குள்ளே கிடந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கண்ணிக்கான ப்ரெஷ்ஷு. ஆனால் இவர் வந்து அதை சீக்கிரம் டாஸ்க் நினச்சின்னு 2 பேரும் மேலே சந்தேகப்பட்ட அந்த 2 பேர் வந்து இப்போ தேவையில்லாமல் கண்டென்ட் கிரியேட் பண்ணி எதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான்.
இவ்வளவுதான் டாபிக், ஓகேவா? ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆனா அந்த கப்புள்ஸ் நிறைய பொய்கள் பேசுறாங்க. சாண்ட்ரா பிரஜன் நிறைய பொய்கள் பேசுறாங்க. பேசின விஷயத்தை நான் பேசலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.